வணக்கம் நண்பர்களே. ஆக எனக்கு மீண்டும் மீண்டும் என் மனசுல என்ன படுது அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் ஏதோ உள்நாட்டு சதிகாரர்கள் மட்டும் அல்லாமல், ஒரு பன்னாட்டு சதிகாரர்களுடைய கூட்டத்துல சிக்கிக்கிட்டு இருக்காரு. இனிமே அவரால் அதிலிருந்து மீண்டு வர முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு நாளுக்கு நாள் வலுப்பெற்று கொண்டே போகிறது. அது எப்படி கொண்டு போய் நிக்க போகுதுங்கிறது தெரியாது. சரி, இதனால என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு தான் பாதிப்பு அதிகம் முதல் கட்டமாக. இரண்டாவது, ஒரு அளவுக்கு இளைஞர் வாழ் இந்து தமிழர்களுக்கும் இது ஒரு ஆபத்துல முடியும் அப்படிங்கறதா என்னுடைய பார்வை. சரி, இத சப்பக்கட்டு கட்டுறதுக்காகத்தான் திரு விஜய் அவர்கள் பலவிதமான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு, எந்தெந்த மாதிரி நடவடிக்கை அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும், முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறேன், ரீல்ஸ் பண்றாங்க, நிறைய ரீல்ஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு அவர் சாப்பாடு டப்பா மத்திய உணவை எடுத்துக்கிட்டு ஆபீஸ்ல போய் உட்காந்து, ஒரு முதலமைச்சருடைய அலுவலகத்துல சாப்பிடுறதுக்குன்னு தனியா ஒரு டேபிளோ ஒரு இடமும் இருக்காது. அந்த முதலமைச்சருங்கிற அந்த பிளேட் வச்சிருக்காங்க, அதுக்கு பின்னாடியே உட்காந்துக்கிட்டு டப்பா எடுத்து வச்சு சரி சாப்பிடுறீங்க. ஒரு முதலமைச்சர் மத்திய உணவு உண்பதுங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம். அதை உட்காந்து ரீல் எடுத்து போடுவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஏன் முற்காலத்துல பக்தவச்சலம், திரு ராஜாஜி அவர்கள், அதுக்கப்புறம் பெருந்தலைவர் காமராஜ், இவங்கெல்லாம் சாப்பாடு மதிய ஆபீஸ் போற மாதிரி தான் வருவாங்க, சாதாரண உடையில தான் வருவாங்க. ஆக மொத்தம் மக்களுடைய கவர்ச்சிகரமான ரீல்ஸ் அவங்கள மீண்டும் மீண்டும் ஒரு மயக்க சினிமேட்டிக் அப்படின்ற இதுல மயக்க நிலையிலே வச்சிருக்கிறது. அடுத்ததா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு விதமான முன்னெடுப்பை செய்யறாங்க. ஒரு உதாரணம், தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள், அவங்க ஒரு போட்டோவோட ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. செயின்ட் கோபியான், நீங்க இந்த ஸ்ரீபெரும்புதூர், அதாவது சென்னையில இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியா இது போனீங்க, வேலூர் போற வழியில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு பெரிய ஃபேக்டரி, அவங்க கண்ணாடி தயாரிக்கிறாங்க. அந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் 8300 கோடி ரூபாய் அடுத்த 3 வருடங்கள்ல முதலீடு செய்வதாக ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் போட்டோ ஒன்று போட்டிருக்காரு இல்லையா, அந்த போட்டோவை நீங்க கூகுள்ல போய் ஏதாவது நியூஸ் பேப்பர்ல எல்லாம் தேடினீங்கன்னா கிடைக்காது. அந்த போட்டோ எல்லாமே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதுலதான் இருக்கு. ஆக மொத்தம் அது உண்மையான போட்டோ கிடையாது. அதாவது உண்மையான தொழில்துறை சார்ந்த அமைச்சகம் சார்ந்த முதலீடோ ஒப்பந்தமோ கிடையாது. ஜஸ்ட் ஒரு போட்டோ, அவ்வளவுதான். அதுல இருக்கக்கூடிய 2 நபர்களை பத்தி சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் பேர் ஹேமந்த் திவாரி என்பவர். இவர் ஐடி செக்டார்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவர். இவர் ஹிட்டாச்சி வன்தாரா அப்படிங்கிற பிரிவுல வைஸ் பிரசிடென்டா இருந்தார். அவருடைய கதை முடிஞ்சு போச்சு. அடுத்ததா இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஆளு. நான் இந்த மிஷனரிஸ், கிரிப்டோஸ் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லைங்களா, அதுல வர முக்கியமான ஆளு. அவர் பேர் ரமேஷ் பி ரிச்சர்ட் அப்படிங்கிறவர். இவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சுவிசேஷர், மத போதகர், கிறிஸ்துவ ஊழியர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க இதுல ஊழியர் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் என்ன இருக்காருன்னா, ஆர் ரீச் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்காரு. அதனுடைய தலைவராக இருக்காரு. அதை தவிர டலஸ் அப்படிங்கிற மாகாணத்தில் இருக்கக்கூடிய தியோலாஜிக்கல் செமினரி அங்க பேராசிரியராகவும் இருக்காரு. இவங்களுக்கும் இந்த செயின்ட் கோபியானுடைய கண்ணாடி தயாரிக்கக்கூடிய கம்பெனி இருக்குல்ல, அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா அடிச்சு விட வேண்டியது ரீல் போட்டிருக்காங்க. இது ஒண்ணு ஆச்சுங்களா. அடுத்த ரீல் பாருங்க, இது இன்னும் ஒரு கேவலமா இருக்கும். இவங்க முதலீட்டாளர்களை ஈர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீல் மூலமா அவங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. ஒரு அமைச்சர் ரீல் மூலமா தொழிலதிபர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியும். நீங்க என்ன செய்யணும்? ட்ரேடு சென்டர் இல்ல ஒரு பெரிய இடத்துல மண்டபத்திலேயோ இல்ல ஒரு அரங்கத்திலேயோ இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் இதெல்லாம் எங்களுடைய மின்சார வசதிகள் இது இருக்கு, கட்டமைப்புகள் இது மாதிரி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி கொடுத்துருக்கோம், டாக்ஸ் கன்செஷன் இவ்வளவு கொடுக்குறோம், இத்தனை பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வசதிகள்லாம் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுவதை பற்றி, அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு ரீல போட்டு அவங்களை அழைப்பு விடுத்திருக்காங்க. இதெல்லாம் இம்மெச்சூர்ட் அப்படின்னாங்களா, கொஞ்சம் கூட அனுபவமே இல்லாம. இதுல என்ன வேடிக்கைன்னா, இந்த கீர்த்தனா மேடம் தான் தெலுங்குல உறுதிமொழி எடுத்திருக்காங்க. பதவி ஏற்பு விழால தெலுங்குல உறுதிமொழி எடுத்திருக்காங்க. நான் தவறுன்னு சொல்லல, இந்திய மொழிகள்ல தெலுங்கு ஒண்ணுதான். ஆனா தமிழ்னு கூறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு பாக்குற வேண்டிய நிலைமை இருக்கு இல்லைங்களா. அதுக்காகத்தான் சொல்றேன். எதனால சொல்றேன் அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் ரொம்ப தீவிரமா பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் எங்களுக்கு வேண்டாம், ஆனா நிதி உதவி மட்டும் வேணும், இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிற. தான் நடத்துற விஜய் வித்யாசிரமத்துல மும்மொழி கொள்கை இருக்கு சிபிஎஸ்இ சிலபஸ்ல. ஆனா இங்க இருமொழி கொள்கை தான் அரசு பள்ளிகள்ல இருக்கணுங்கிறாரு. இப்ப இந்த கீர்த்தனா மேடம் எப்படி தெலுங்குல உறுதிமொழி எடுத்தாங்கன்னு அது எனக்கு ஆச்சரியமா இருக்குதுலாம். அதனாலதான் நான் சொல்றேன், இது எல்லாமே ஒரு ரீல் அரசாங்கமாக
ஆகிக்கொண்டே தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதை தவிர இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இந்த அபிஷேக் மனு சிங்வியை பத்தி பேசின போது சொல்ல வேண்டியது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆதவ் அர்ஜுனா இருக்காருங்க இல்லையா, அவருடைய மனைவி கிரேசி அப்படின்னு நினைக்கிறேன், கிரேசி மார்டின் நினைக்கிறேன் அவங்க பெயர். அவங்க பேர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 56 நிறுவனங்கள், பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், அதுல வந்து அவங்க வந்து இயக்குனரா இருக்காங்க, டைரக்டரா இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 கம்பெனிகள் வந்து வடகிழக்கு மாகாணங்கள்லயே பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல நீங்க போய் இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒன்றும் பெருசா பிசினஸ் எல்லாம் ஒன்றும் செஞ்சதாவே தெரியல. பல கம்பெனிகள் வந்து ரியல் எஸ்டேட் நேம்ல தான் நடத்திக்கிட்டு வந்திருக்கு. தெள்ள தெளிவா நம்ம எல்லாருக்கும் அப்படியே வெட்ட வெளிச்சமா தெரியுது. இது எல்லாமே வந்து பணத்தை, அதாவது இந்த மணி லாண்டரிங் சொன்னாங்க, பண பரிவர்த்தனை, முறைகேடான பண பரிவர்த்தனை அதை நடத்துவதற்காக ஏற்படுத்த 56 கம்பெனி அந்த அம்மா பேர்ல மட்டும் இருக்கு. அதை தவிர ஆதவ் அர்ஜுனா பேர்ல எவ்வளவு இருக்கோ, சாந்தியாகோ மார்டின் மேல எவ்வளவு இருக்கோ, லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் மேல எவ்வளவு இருக்கோ, அவங்க பையன் சார்லஸ் மார்டின் அவர் பேர்ல எவ்வளவு கம்பெனி இருக்கோ, கடவுளுக்கு தான் வெளிச்சம் அதெல்லாம். இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது எப்படி வந்து நான் வந்து தூய சக்தி, அவங்க மற்றவங்க எல்லாம் தீய சக்தி, எந்த மாதிரி ஆட்சி கொண்டு வர போறாரு என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகக்குறியாவே தான் படுது நமக்கு. அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர், அவர் இதோ பண்ணிடுறான் அதோ பண்ணிடுறான் அப்படின்னாரு. போய் வந்து திருச்செந்தூர் கோவில்ல என்கிட்ட பணம் வாங்கினாங்க அப்படின்னா என்ன நடக்குது என்ன தெரியுது? இது என்ன புதுசா இந்த பணம் வாங்குறது? சரி, அப்படியே இருந்தாலும் அந்த அர்ச்சகருக்கு அமைச்சர்னே தெரியாத ஒரு நிலைமை இருக்குங்கிறது தான் உண்மை. யாரு அமைச்சர்னே தெரியாத ஒரு தமிழ்நாடு அரசு இயங்கி கொண்டிருக்கு. எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து 700 சொச்சம் டாஸ்மார்க் விற்பனை கூடங்களை நாங்க மூடிட்டாங்க. அடுத்த பக்கம் பார்த்தாக்க ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் போய் அதை எடுத்து எதுவுமே மூடல, எல்லாம் திறந்துதான் இருக்குன்றாங்க. அந்த வீடியோ போட்ட பெண்மணி தன்னுடைய ஸ்கூலுக்கு விளம்பரம் தேடிக்கிட்டாங்க. என்னென்னமோ நடக்குது. 4 மணி நேரத்துல டெண்டர் கூப்பிட்டு ஃபைனல் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஆர்டரும் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. பல விதமான எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்களை மயக்கக்கூடிய ரீல்ஸ் அரசு தான் இது. ரீல்ஸை போட்டு பதவிக்கு வந்தாங்க, ரீல்ஸை போட்டு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ரியலா எப்ப ஆட்சி செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டா 6 மாசம் டைம் கொடுன்னு கேட்டிருக்காங்க. என்ன இதுவோ தெரியாது எப்படி செய்ய போறாங்க. இந்த இடத்துல எனக்கு இன்னொரு மிக மிக முக்கியமான தோணுச்சு என்ன அப்படின்னா, மத்திய உளவுத்துறை வந்து சில கண்காணிப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்கன்ற செய்தி வந்து என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது இப்ப இருக்கிற தாவேகா அரசுல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அதை தவிர அதுல இருக்கிற மந்திரிகள் கிட்டத்தட்ட ஒரு 80% பேருக்கு எந்த விதமான அனுபவமும் கிடையாது, அரசியல் அனுபவமே கிடையாது. கட்சி ஆரம்பிச்ச 2.5 வருஷம் தானே ஆகுது, முதலமைச்சருக்கே அனுபவம் கிடையாது. சரி, இப்ப இதனால என்ன பிரச்சனை சார் அப்படின்னா, இந்த மாதிரி அமைச்சர்கள் எல்லாம் மிக மிக முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய தருணத்துல இருப்பாங்க, அந்த நிலைக்கு தள்ளப்படுவார். அந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுக்கும்போது பல விதமான ஆலோசனைகள் நடக்கும். அந்த ஆலோசனைகள் எல்லாமே இந்த புரியோக்ரட்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் அந்த மாதிரி சிவில் சர்வெண்ட்ஸை வச்சு பண்ணுவாங்க. அந்த சிவில் சர்வெண்ட் எல்லாமே பாஜக முதல் ஆட்சிக்கு வந்த போது சொன்னாங்க இல்லையா, காங்கிரஸ் பெருமையா எப்ப பார்த்தாலும் ஒரு வார்த்தை சொல்லும், கவர்மெண்ட் உங்களோடது, சிஸ்டம் எங்களோடது. 50 வருடமாக திராவிட சித்தாந்தத்தில் ஊறி போன, ஊழலில் திளைத்து போன, அரசுக்கு ஆதரவாக செயல்பட்ட அரசு அதிகாரிகள் தான் இன்னைக்கு இருக்காங்க. ஒரு போலீஸ் அதிகாரியை பத்தி லெப்ட் ரைட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அவரை கோர்ட்ல நிக்க வச்சாங்க, தாமதப்படுத்தினாங்க, அது மாதிரி பதிவுகள்லாம் வந்திருக்கு, நீங்க பார்க்கலாம். நான் யார் பெயரையும் எடுக்க விரும்பல. சோ இந்த மாதிரி இருக்கும்போது, ஒன்று அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் டாப் டு பாட்டம், நான் பியூன் வரைக்கும் சொல்றேன், நான் ஐஏஎஸ் ஆபீசர்ல இருந்து பியூன் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுப்பாங்கன்றது எனக்கு நம்பிக்கை கிடையாது. நீங்க சொல்லலாம் இல்ல சார் அப்படி இல்ல சார், யாரு சொல்லுவாங்கன்னா இந்த ஜென் இசட் பரவச நிலையில பைத்தியம் முடிச்சு அலைஞ்சிட்டு இருக்காங்கல்ல ஓட்டு போட்டு, அவங்க தான் அதை நம்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை நம்பியே ஆகணும். ஏன்னா அவங்களே ஆட்சி செய்யறதா தான் நினைச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் பலவிதமான இந்த ரீல்ஸ்ல நான் முன்னாடியே எதிர்பார்த்தேன் இதை, அது வந்துருச்சு. என்னன்னா, முதலமைச்சர் அண்ணா விஜய் அண்ணா, நீங்க எங்களுக்காக கஷ்டப்பட வேணாம்ண்ணா, எங்களுக்கு வந்து சிலிண்டர் வேணாம், இந்த மகளிர் உதவித்தொகை வேண்டாம், எங்களுக்கு வந்து இலவச பஸ் பயணம் வேண்டாம், நீங்க வந்து நல்ல ஆட்சி செய்யுங்க, நல்ல ஆரோக்கியமா இருங்க. இதெல்லாம் யாரு போட்டது? அதுல ஒருத்தர் சொல்றாரு எனக்கு பணம் கொடுத்து இதை போட வச்சாங்கிறாரு, ஓப்பனா சொல்றாரு. ஆக மொத்தம் இந்த மிஷனரிஸ் நடத்தக்கூடிய காலேஜில் இருக்கக்கூடிய விஸ்காம் ஸ்டூடெண்ட்டை வச்சு இந்த மாதிரிலாம் பதிவுலாம் போட்டுக்கிட்டு, இது ஒரு பக்கம். இதை தாண்டி உளவுத்துறை என்ன சந்தேகப்படுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி முக்கியமான நிதி சார்ந்த முடிவுகளை இந்த அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ எடுக்கும்போது அங்க வந்து இடைத்தரகர்கள் வருவார்கள், அதன் மூலமாக ஊழல் நடத்தப்படும்,
சரி, இதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடைத்தரகர்களை எல்லாமே ஆல்ரெடி ஏற்பாடு செஞ்சு அமைச்சு நெருக்கமாக பழக விட்டுள்ளது இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் இருந்த கட்சி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விதமான ட்ராப். இதையெல்லாம் தாண்டி தான் அவருக்கு எந்த விதமான திறமையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க வச்சு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி உள்ளூர் சங்கடங்கள் தவிர தேவையில்லாம வெளிநாட்டிலிருந்து சங்கடங்களையும் இதையும் எடுத்து வச்சுக்கிறார். குறிப்பா இலங்கை மற்றும் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ், அங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள், அதை அப்படியே தொடர்றாரு விஜய். அவர்களுக்கு மந்திரி பதவியெல்லாம் வேற கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இந்த மிஷனரிஸினுடைய கையிலையும் வசமா சிக்கியிருக்காரு. எங்க கொண்டு போய் இந்த தமிழ்நாடு நிக்க போகுது அப்படி இந்த ஜென் இசடு தான் பதில் சொல்லி ஆகணும். இல்ல அவர்களுடைய பெற்றோர்கள் தான் இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு பதில் சொல்லி ஆகும். உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.